ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிபி, ஜிபிஐ பேரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க இதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே இருக்குது. இதுதான் வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? மாற்றி சொல்லிட்டேன். ஜிபிபி இல்லை, சிஏடி ஜிபிஐ. சரிங்களா? இப்போ வந்து நம்ம லைவ் சார்ட்டில் இது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா சிஏடி ஜிபிஐயில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது எப்பவுமே வந்து ட்ரெண்டு தான். சரிங்களா? என்ன ட்ரெண்டு வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கணும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து ட்ரெண்ட் வந்து மேலே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னென்னா, சார் இது வந்து பை சைடில் இருக்குது, நீங்கள் வந்து கொடுத்துருக்குற ஓபி வந்து செல்லில் இருக்குது, ஸோ இது எப்படி வந்து ஆக்டிவ் ஆகும் அப்படின்றத கேட்பீங்க இல்லைங்களா? இந்த ஓபி கிட்ட இருக்கிற இந்த ப்ரைஸோட மொமெண்டம் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பார்த்தீங்களா, நல்லா தெரியும். ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு புஷ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஓகே, ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்றது இது பண்ணுறோம். பட் ஸ்டில் வந்து இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட். ஸோ கவுண்டர் ட்ரெண்டுக்கு நமக்கு என்ன தேவைங்க? ஒரு 2 சிஹெச் மாடல் வந்து நமக்கு தேவை. இப்போ அது வந்து கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஓபியில் டேப் பண்ணோன்னா இங்கே நமக்கு 2 சிஹெச் கிடைக்கிது. இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நீங்கள் எங்கே என்ட்ரி போட்டாலும் 1 ஹவருக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது கொஞ்சம் வந்து சேஃபர் சைடு. சரிங்களா? நம்ம மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பஃபர் வச்சாலே போதும். இதெல்லாம் வந்து 1 ஹவருக்கு மேலே வைக்கிறது கொஞ்சம் சேஃப் சைடு. அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? எத்தனை என்ட்ரிஸ் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கிது அப்படின்றதையும் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். மார்க்கெட் சடனாக ஒரு நியூஸ் கேண்டில் வந்து வெளியே விடுது. அதனால தான் நம்ம வந்து சொன்னோம், இந்த மாதிரி டைம்லலாம் நிறையா வந்து இந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப இங்கே நமக்கு சிஹெச் பாயிண்ட்னு எடுத்திங்கன்னா இது என்ட்ரி நம்பர் 2. சரிங்களா? ஒன்றும் கிடையாது, அது வேறு என்ட்ரி, இது வேறு என்ட்ரின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே இன்சைட் பார் அப்படின்றதுனால இந்த கேண்டிலே வந்து வேலிட் தான். இப்படி எடுக்கிறதே வந்து ஒரு முறையான ஒரு என்ட்ரியாக இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தடுக்கிறதே வந்து பெஸ்ட்டு தான். சரிங்களா? இப்போ ஏஷியன் ரேஞ்ச் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நான் வந்து எடுத்துட்றேன், அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுக்கு இன்னும் வந்து ப்ளஸ் சேர்க்குற மாதிரி ஏஷியனோட ஹை அண்ட் லோ இருக்குது. ஸோ மேலே போயிட்டு ஏஷியனோட ஹையை தூக்கிறதுக்கு தான் வேலிடிட்டி அதிகம். அதே மாதிரி வந்து ஏஷியன் ஹையை வந்து வயலேட் பண்ணுது. சரிங்களா? டேரெக்டாக வந்து இங்கே என்ட்ரி போட்டுட்டு நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து பாதிக்காது. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். சரிங்களா? இந்த இடத்துல வேறு ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இங்கே நமக்கு சிஹெச் பாயிண்ட் அப்படின்றது இந்த இடத்துல ஹேப்பன் ஆகுது. சரிங்களா? இதுதான் நமக்கு சிஹெச் பாயிண்ட்டு. இந்த சிஹெச் பாயிண்ட்டுன்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதாவது ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு இன்சைட் பார் வந்து நமக்கு கிடைக்குது. இம்பேலன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் இது ஒரு இன்சைட் பார் தான். சரிங்களா? இது எடுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அது எடுக்கலாம், இல்லைனா வேறு ஒரு கேண்டிலில் நம்ம என்ட்ரிஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகுது. ஸோ இங்கே என்ட்ரி போட்டுட்டு வெளியில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா தான் அது வந்து இதாகும். நம்ம சொன்ன மாதிரி இம்பேலன்ஸ் இல்லை அப்படின்றதுனால இது டேரெக்டாக வந்து உடையுது. ஸோ இதுவும் வந்து இன்வேலிடு தான். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது ஏதாவது என்ட்ரி கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் வந்து ஏஷியன் வந்து நமக்கு க்ரியேட் ஆகுது. ஓகே, இப்போ நமக்கு தான் வந்து சிஹெச் பாயிண்ட்டே நமக்கு வந்து கிடைக்கிது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ஹைக்கு இந்த இடத்துல தான் நமக்கு சிஹெச் பாயிண்ட்டே வந்து அவைலபிள் ஆகுது. சரிங்களா? இந்த இடத்துல தான் சிஹெச் பாயிண்ட் ஆகுது. இங்கிருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஆர்டர் பிளாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு நமக்கு அதுலேருந்து வேறு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ஆர்டர் பிளாக்கு, அடுத்தது வேறு ஏதாவதுன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து பிக் பண்ணலாம். அது எடுக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது கீழே இந்த ஆர்டர் பிளாக். சரிங்களா? மேலே வந்து
தூக்கிட்டு தான் போகுது. ஸோ எல்லாமே வந்து வேலிடிட்டி தான். சரிங்களா? ஸோ என்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேருந்து வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எஸ்எல் வைக்க முடியாது. சரிங்களா? எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே என்ட்ரி போட்டு இவ்வளோ தூரம்லாம் நம்மளால் எஸ்எல் வைக்க முடியாது. கொஞ்சம் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது தான். பட் இங்கேயெல்லாம் போடுறீங்க அப்படின்னா கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் எஸ்எல் மேலே வைக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ எத்தனை என்ட்ரிஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இங்கே நம்ம போடுறோம் அப்படின்னா கூட இங்கே நம்ம வைக்கலாம். நம்ம அந்த ஏஷியன் ரேஞ்சுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருந்தோம்லங்க, அதில் நான் சொல்கிறேன். இது ஒன்று. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி என்ட்ரிஸு இதெல்லாம் வந்து அக்செப்டபுள் தான். சரிங்களா? இது ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செஷன்லேயே உங்களுக்கு என்ட்ரிஸ் கிடைக்குது. இதனால ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம தாராளமாக கம்மியாக வைக்கலாம். இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வைக்கலாம். சரிங்களா? எத்தனை 1 2 3 4 என்ட்ரிஸ் வந்து ஒரே ஜோனில் வந்து நமக்கு வந்து பிக் ஆகுது. சரிங்களா? தேடி பாருங்கள். ஒரு ஜோன் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா யாருமே வந்து விட வேண்டாம். சரிங்களா? இங்கே வைக்கிறது இது வச்சுக்கலாம். இது ஒன்று கூட நம்ம வச்சுக்கலாம். இதுவும் இது பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத பார்க்கலாம். நீட்டாக மார்க்கெட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுது. சரிங்களா? நம்ம 1 ஹவர்லேயே வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1:3 வந்து உங்களுக்கு இதாகும். ஆனால் வந்து பிப்ஸ் ரேஷியோவில் இதாகிக்கும். உங்களுக்கு 5 மினிட்ஸில் ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னா 5 மினிட்ஸில் கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம எஸ்எல் வைக்கிறோம் அப்படின்னா 1:21 வரைக்குமே போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1:11 அந்த மாதிரி போகுது. கொஞ்சம் சேஃபர் சைடில் வைக்கிறது. சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் இதுதான். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.